சிறப்போடு வாழ்ந்திருப்பீர். தாங்கள் கொடுத்த வரமாகப்பட்டது 33 கோடி தேவர்களும் ஒன்றிணைந்து கொடுத்தா வரமாக இருப்பீர் சுவாமி. இப்படி எங்களை அதிசீக்கிரம் அழைத்தீர்களாமே, ஏது விஷயம் இருந்தாலும் இன்றைக்கு இந்த வானிலோகத்துல திருமதி போல தெரியல சுவாமி. வானுலகமே வானிலோகம் வந்திருக்கிறோம். எங்க போயிருப்பா அந்த சந்திர பையன்? பாருங்க யாருங்க பயமா இருக்குதுங்க. நீ சந்திராங்கிறியா வித்தியாசமா பேசுறிய? சந்திரன் கந்திர அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. எங்க போயிட்டான் அந்த கந்தர பையன்? என்ன மாதிரியே புது சந்திரன் வந்துட்டு வாடு உலகத்துல இனிமே உனக்கு வேலை இல்லை. யாரா நீ? எல்லாம் வர்றவெல்லாம் என் அட்ரஸ கேக்குறானுங்க. நான் தும்சிகா சோறேன். ஏங்க தும்சிங்கா சோறனா ஏங்க அவன் இருக்கட்டுங்க. ஒரு நிமிஷம் இவர்கிட்ட எனக்கு ஒரு பெரிய உதவி தேவைப்படுதுங்க. இல்லனாவே எனக்கு பேச்சு வராது. எங்க போன? நான் அவரோட டீம், உங்களோட சேர மாட்டேன். அவனுங்க சும்மாவே 27 பொண்டாட்டிகளோட சந்தோஷமா இருக்கிறான். நிம்மதியா இருக்கிறதுக்கு விடக்கூடாது. ஏங்க பரட்டை அவர்களே, ஏங்க பரட்டிங்க, உங்ககிட்ட ஒரு சின்ன உதவிங்க. உங்ககிட்ட எனக்கு ஒரு பெரிய உதவி தேவைப்படுதுங்க. என்ன உதவி வேணும்? இது என்ன மாசம்? ஆடி மாசம். இத்தனை நாளா இல்லாம ஏதோ இந்த மாசத்துல ஒரு 3 மழை பெஞ்சிச்சுங்க. சரி, ஆடி மாசத்துல தடனி கொட்டை வெள்ளாம பண்ணா ஆடி பட்டத்துல தடனி கொட்டை நல்லா விளையுமா. அதனால காடு எல்லாம் குறையா கிடக்குது. வந்தீங்கன்னா ஒரு உழவு ஓட்டிட்டு போவீங்க. எதெல்லாம் ஓட்டுட்டோம்? உங்க பல்லுல ஏங்க 5 கிலோ பேட்டை வச்சுக்கிட்டு ஆம்பளைகிட்ட பேசுறதே கிடையாதா? முன்ன நான் பொம்பளை கிட்ட தான் பேசுறேன். நான் தான் ஆம்பளை கிட்ட பேசி எங்க மகாராஜா பொம்பளை கிட்ட தான் பேசுறேன். எடுத்து சொல்லு. என்ன பிரச்சனை உனக்கு? என் வீரத்துக்கு வேலை வந்துருச்சு. அப்புறம் நான் சும்மா 1000 எடுக்க மாட்டேன். நீ 1000 எடுக்கிற 800 தானே கொடுக்குற. இவரோட வீரத்தை பத்தி அந்த எடுக்க மாட்டேன். என்ன சொல்ற? ஆடாமா சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. சரியான இடத்துக்கு தான் நீ வந்திருக்கிற. ஆளு கிடைக்காம அலையறேன். எத்தனை பிச்சைக்காரி ஜெகண்டாபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல போக வேண்டியதானே? ஆளு கிடைக்காம அலையறங்கற. சண்டைக்குடா. சண்டைக்கா? பாபா அதே கெடியா கிடக்குறான் பஸ் ஸ்டாண்ட்ல. ஆமா. உனக்கு 1000 சிறந்த இருப்பது என்ற ஆணவம் உனக்கு. கை நீட்டி பேசாத. கை நீட்டினா கையை துண்டித்து விடுவோம். பார்க்கலாமா? நீ பாக்குறியா நான் பாக்கட்டா? முதல்ல நீ பாரு என்ன பண்றான்னு பாத்துட்டு நான். சரி ஆகட்டும் விடு.
என்ன நாயா போலாம் ஐயோ 27 பேர் ஐயோ இது வந்தா ஐயோ போதே ஓடி என்ன சங்கதிங்க என்னடா என்ன சென்டருக்கு போ சென்டருக்கு போ உட்கார்ந்து எந்திரிக்கணும் உட்காரு அவரு பாவம் உட்காரு உட்காரு என்ன சாமி பாத்துட்டு இருக்கீங்க அவன் பெண் பின்னாடி போவானாட்டுக்குது என் கூட்டுக்காரு பாவங்க அவன் இவளை போட்டு கொள்ளு ஒரு 50 அடி ஆச்சு இன்னும் கூட 2 அடி அடிச்சுக்க என் கூட்டுக்காரர் அடிக்காத அவன் பாவம் வேண்டாங்க நான் என்ன செய்யணும் இந்த வாணி லோகத்துக்கு புது சந்திரன் வந்திருக்கிறான் இதுக்கு மேல நாங்கெல்லாம் அரக்கர்கள் தெரியுமா என்ன சொல்றான் எடுத்தாரு 1000 இந்த லோகம் தெரியாது சொல்லிட்டம்பா ஆளம் தெரியாத என்ன செய்யணும் வாணி உலகத்துல இனிமே சந்திரன் சிறை வைக்க போற ஒண்ணா எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தன்னு நீ எழுதி கொடுக்கணும் என்னத்த இந்த 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 27 மனைவிமார்கள் ஏன் சாமி மனைவிமார்கள் மட்டும் தானே 27 பொண்டாட்டி எல்லாருமே இவனுக்கு தேவையா 27 பேரும் எங்களுக்கு தான் அதிகமாக சொந்தம் எல்லாத்தையும் வச்சுக்காங்க ரைட்டுப்பா வேற ஏதாவது மனைவியை மட்டும் விட்டுருங்க உன்னை கொஞ்சம் விடணும் எங்களுக்கு ஏகப்பட்ட பிரஷர் இருக்குது எல்லாத்தையும் மேல இறக்கிடுவோம் மரியாதையா ஓடி போயிரு போட்டுட்டு ஓடி போய் சாமி என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க போட்டு உள்ள தள்ளுங்க அவனை வட்டி அவ என்ன போயிட்டு பாத்துட்டு இருக்கா வேண்டாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே எழுதி கொடுத்துறோம் அவர் மட்டும் அடிக்காது
ஒன்னடிக்கலாம் என்னடா விடி விடி அடிச்சிட்டு இருக்கிறீங்க என்னன்னா வேணுங்கிற வரைக்கும் இன்னைக்கு வாங்கிட்டான். அதனால புடிச்சு தள்ள உள்ள. போடா உள்ள போடா சாமி. இவங்க ரெண்டு பேரும் தனித்தனி சிறையில் போட்டுறலாம். நாங்க அப்படி இருக்க மாட்டோம். நாங்க எப்போ ஒன்னாவே தான் இருப்போம். ஏய் நீ எல்லாம் மகாராஜாவோட இருக்கணும். ஆமா என்ன என் வீட்டுக்காரர் உன்னை சிறை வச்சாதானே போவேன். வைக்க மாட்டீங்களா? சிறை வச்சாதானே போவேன். அவரு எல்லாம் தனித்தனியா போய் போடு. இவளையும் என்னோட விடுறியா? எனவே வானுலக சந்திரன் நான் தான். நீங்க மட்டும்தான். ஆமா. இந்த அழித்தல் படைத்தல் ஒவ்வொரு தேவர்களும் வேணுமே நான் தானா. நீங்க தான் சாமி. இன்னொருத்த யாரு? யார் 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 அவன்? இந்த அழிக்கு பொறுப்பெடுத்தானே கோழி கோபாலி பையன். அடிச்சுன்னா மீச பச்சிக்கிட்டு போயிடும். தெரியாம எங்க மாமியா குஞ்சு ஒரு நாள் புடிச்சு விட்டேன். மாமியாவோட குஞ்சிய அப்படி சொல்லு. அந்த குஞ்சியை பிடிச்சிட்டேன். அதுக்கு போய் இங்க வந்து இருக்கிற அவன் இல்ல, நான் குஞ்சு பிடிக்க மாட்டேன். அதுல கை வந்த ஆளாட்டுறது. என்ன சரி விடு, ஏதோ ஒண்ணு. 2 to 3 3 to 4 டைம் வச்சுக்கிறேன். சரி ரைட்டு விடு. அந்த கண்ண இருக்கிறானே கை பூச்சி பையன். ஆமா மட்ட மத்தியானத்துல மாமியால கையை பிடிச்சு வளர்த்தவன் அந்த கண்ணன். அவனை தூக்கணும். அடுத்தது ஆமா இப்ப போலாங்க. புறப்படு போலாம். காவலா போலாம். வாங்க 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 காவலா போலாம்.
புத்திரராகிய இந்திர பகவானும் இந்த சந்திர பகவானும் அவருடைய தேவிமார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அநேகம் கோடி வந்தனம் புரிகிறோம். எங்கள் பாதத்தை விழுந்தால் இந்த புவனையில் கோடான கோடிக்காலம் சுகமாக வாழ்ந்திருப்பாய் சந்திர தேவா. சுவாமி ஐயா, சகல தேவருக்கும் மேல்மீதாகிய தலைவர், மூன்று லோகத்துக்கு தலைவர், இப்படி வாடிய முகத்தோடு நீங்க படைக்கப்பட்ட கடவுள் ஏன் இப்படி, என்ன காரணம், என்ன விஷயம்? ஐயா, சத்தியலோகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது சுல்காசோடு என்பவன் வந்தான். அவன் என்னிடத்துல வரத்தை பெற்றுக் கொண்டான். எப்படி தெரியுமா? உயிர் ஒன்று உருவங்கள் இரண்டு, இப்படி எப்பேற்பட்டவடு என்னை அழிக்க முடியாது என்று வரத்தை வாங்கி கொண்டு எங்களை எல்லாம் அடித்து சித்திரவதை செய்து சிறையில வைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன இது? உண்மைதான். அங்கேயே வந்தானா? கொஞ்சம் அடியா விட்டான். அப்ப அங்கேயே வந்தாங்களா? உங்ககிட்டயே வந்திருக்கிறான். இங்க வா அஸ்வினி, அவர் கொடுக்கிற அடியில அப்ப பேச்சு விழுந்ததுதான். நானும் பேசாம முடியலைங்க. அடி ஒண்ணு இடியாட்டு விழுவுது. சரி, அறிவுகளுக்கும் ஆபத்தான சூழ்நிலை. இதுக்கு என்னதான் வழி? என்ன வழி என்று நீங்களே யோசித்து பாருங்க. என்னதான் இருந்தாலும் மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவராகியவர் தாங்கள். அதனால உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமல்ல. உங்கள் ஞானத்தால் பார்த்து ஏதாவது யோசனை செய்து சொல்லுங்கள். அதாவது ஆபத்து என்றால் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்ரீமந்தன் நாராயணன் இருக்கிறார். அவரை வரவழைத்து இது ஆலோசனை செய்தால் தக்க வழக்கம் கிடைக்கும். என்பெருமானாகிய கண்ணை
சகல தேவர்களுக்கு எப்பப்ப ஆபத்து வருதோ அப்புறம்லாம் வந்து காக்கக்கூடியவர் எதிர்மலை கண்ணை. ஆமா. அதனால கண்ணனை துதி செய்வோம். நடப்பது நடக்கும். அவர் வந்தாதான் இதுக்கு ஏதோ ஒரு யோசனை கிடைக்கும். கந்தனவனை தந்தேவா கந்தனவனை தந்தேவா எங்க கார்முக வருண போற்றி அமர்தமாது உண்ட அதை தலைக்கு மைத்தூண்டாரு அமர்தமாது உண்ட அதை தலைக்கு மைத்தூண்டாரு எங்க புள்ள குளர் பிடிக்கும் எமாயா எனையா எங்களாலே எங்க பள்ளிக்கொட்டை இனி வந்து ஆனா என்பெருமானாகி கண்ணனை சகல தேவர்களும் துதி செய்கிறார்கள். அந்த வேளையில சங்கதுவாபரி பொற்பிடமாய் எழுந்தருளிய ஸ்ரீமந்த நாராயணன் சபைக்கு வருகிறார்.